ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்க போகிற ஒரு ஷார்ட் ஃபிலிம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நேம் என்ன பார்த்தீங்கன்னா த மேன் ஹூ குட் நாட் ரிமைன் சைலண்ட். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆண்டு 2024 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோஷியா நாட்டு ஷார்ட் ஃபிலிமுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் ரைட்டர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா நெபோசா லிச்ச பெசிஃபிக். இந்த ஷார்ட் ஃபிலிமில் கோர் அண்ட் பேக்டோ டிராகனாக முதன்மை கதை பண்ணியிருக்காரு. சரிங்க, த மேன் ஹூ குட் நாட் ரிமைன் சைலண்ட் ஷார்ட் ஃபிலிம் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. போஸ்னியா எர்சோவியா செர்பியா அங்கே வந்து பார்த்திங்கன்னா 1993ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு இனக்கலவரம் வெடித்து பல பேரை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு குவிச்சாங்க. மிக முக்கியமாக இஸ்லாத் பீப்புள் கிறிஸ்டியன்ஸ் பீப்புள் இஸ்லாத்தையும் இதுதான் வந்து நடந்தது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த நடக்கிற ஆண்டில் தான் இந்த கதை கிளம்ப ஆரம்பிக்கும் 1993. இப்போ என்னென்னா அந்த போஸ்னியா ஹெர்சகோவினா நாட்டில் ஒரு ட்ரெயினில் பல பேர் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. இதில் படத்தின் நாயகனான டிராகனும் ட்ராவல் ஆகிட்டுருக்கான். என்னென்னா சடனாக அந்த ட்ரெயினை ஒரு இடத்துல நிறுத்தி அங்கே குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் இறங்கி யாராருக்கெல்லாம் வந்து கரெக்டான ஐடி இல்லையோ அவங்கள கூப்பிட்டு போயிடுறாங்க. இல்லை பேர் வேறு மாதிரி இருந்தால் கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ இதை வந்து பார்த்து விகண்டலர் அவன் என்னடா பண்ணலாம் இங்கே அங்கே அவன் எதிர்க்க ஒரு பையன் ஒரு மிலான்ன்ற ஒருத்தன் வந்து சிக்கிறான். என்கிட்ட ஐடி இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு. சரி நம்ம ஏதாவது பண்ணணும், நீ கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றப்பல இப்போ சோல்ஜர்ஸ் செக்கிங்கே பண்ணிட்டு வரும்போது அந்த கம்பார்ட்மெண்ட் உள்ள அந்த இதுக்குள்ளே வந்த உடனே டிராகன் என்ன மாதிரி முடிவு எடுத்தான், பின்பு அது என்ன மாதிரி கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணால் என்ன மாதிரி விஷயத்தை வந்து உணர்ந்தான்றது தான் இந்த கதைக்களம். த மேன் ஹூ குட் நாட் ரிமைன் சைலண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப முக்கியமான ஒரு படமாக நான் பார்க்குறேன், ஷார்ட் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா நம்ம போஸ்னியா எர்சகோவினா மட்டும் சார்ந்த இந்த படத்தை நான் பார்க்க முடியல. சாதாரணமாகவே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற வரட்டும் பார்த்துக்கலாம், நான் ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத இந்த படம் கேட்குற கேள்வி. அதுதான் இந்த படம் முக்கியமாக எடுத்து வைக்கிற கேள்வி. அதாவது ஒரு அநீதியை பார்த்து நாம் வந்து சொல்லுவோம், இது ஐயோ இப்படி நான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு இடத்துல பண்ணுவோமா மாட்டோமா, ஆக்ட் பண்ணுவோமா மாட்டோமா. ஆக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை பேசுறதை விட மோர் தென் டாக்கிங், ஆக்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி ஆக்ட் பண்ணுற இடம் தான் மிக முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் இந்த படம் ஆழமாக பேசுது. இந்த படம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வெறும் 11-12 நிமிடங்கள் தான் ஓடுது. ஆனால் அந்த 12 நிமிடங்களை ஏற்படுத்துகிற தாக்கம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தட் வாஸ் பிரில்லியன்ட். இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஷார்ட் ஃபிலிம் 10 நிமிஷத்தில் பேசுதுங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட்டு தான் இம்பார்ட்டண்ட். அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த கதைக்களமே, அந்த ட்விஸ்ட்டு தான் இந்த ஷார்ட் ஃபிலிமே. அந்த ட்விஸ்ட்டு தான் நாம் இன்னமும் உட்காந்து நான் உன்னை காப்பாற்றணும் இருக்குன்னு சொல்கிறதுக்கான கேள்வி. நம்ம சொல்கிற விஷயத்தை நம்ம செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். சூப்பர், பிரில்லியன்ட், ஃபேண்டாஸ்டிக். இந்த ஷார்ட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஃபிலிமோட சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருந்தது. ரொம்ப ஒரு பார்க்க பெருசாக எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் குறுகிய இதில் ஒரு பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் இன் லைட்டிங் அண்ட் ஷார்ட்ஸ் தட் வாஸ் பிரில்லியன்ட் ஃப்ரம் சினிமோட்டோகிராஃபர். இந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிமோட டேரக்டர் நெபோசா லிச்ச பெசிஃபிக் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப பிரமாதமாக சொல்லியிருக்காரு. 12 நிமிஷம் தான். அந்த 12 நிமிஷம் சொல்ல சூப்பராக கடத்திட்டார். அதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் வந்து ஒரு கரெக்டான கேஸ்ட்டை வந்து உள்ளே இருக்கிறது தான். அந்த கேஸ்ட் வைஸில் இந்த ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிம் இன்னதுக்கு இன்னொரு விஷயம் இந்த கேஸ்ட்டு தான். அவங்களோட பக்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருந்தாங்க. மிகவும் ட்ராகனாக பண்ண குரோன் பாக்டன் வந்து ஆக்சுவலாக அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து ட்ராகனாகவே மாறிடுவோம். அந்த கேரக்டராகவே பார்ப்போம். ட்ராகனாகவே நம்ம ட்ராவல் ஆகும் அந்த ஒரு 10 நிமிஷம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம அந்த விஷயத்தை அந்த ட்ராகன் கதாபாத்திரம் மூலிமா கோர் அண்ட் பேக்டோ கொண்டு வந்தது தான் சூப்பர். ரொம்ப பார்க்க மினிமலாக இருக்கும், பட் பவர்ஃபுல்லாகவும் இருந்தது இந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து. ஸோ தட் இஸ் பவர்ஃபுல். என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே ஓவராலாக இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் ஷார்ட் ஃபிலிமுங்க. அதாவது நான் சொன்ன இந்த விஷயத்தை மைண்டில் ஏற்றி இந்த ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், உங்களை டெஃபினட்டாக நான் சொல்கிறது ஆமான்றது நீங்கள் டெஃபினட்டாக ஏற்றுப்பீங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அந்த கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் மிக உயரிய விருதான பாம் டிவோர் வின் பண்ணியிருக்குங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ் கேட்டகரியில். டெஃபினட்டாக நீங்கள் த மேன் ஹூ குட் நாட் ரிமைன் சைலண்ட் ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். ஒரு சிறந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவடியோ இல்லை ரீஜனல் சினிமாவடியோ இல்லை ஷார்ட் ஃபிலிம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.